கார்த்திக் சார் வந்து பொதுவாக பெருசாக லொக்கேஷனில் வர்றதுக்கு லேட் பண்ணுவார், அந்த மாதிரி இந்த மாதிரி. எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாள் 1 நாள் அந்த மாதிரி இருந்தால் அவர் வந்துட்டாருன்னா அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவார். அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப ரசித்து ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அவர். அவரை வரணும், அவருக்கு என்னவோ சம் ப்ராப்ளம் வரதில் ஏதோ பிரச்சனைகள் அது இப்படி இருக்குது, வரணும், வந்து அவர் வந்து செட் ஆகணும். செட்டில் ஆகிட்டாருன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, படம் பண்ணும் பொழுது ஒன்றும் 1 நாள் 2 நாள் அவர் வராமல் போயிருக்கார். 1 நாள் பீச்சில் வரல, அந்த மாதிரி ஏதோ 1 நாள் அந்த மாதிரி வேணால் இருக்கும் எங்ககிட்ட. ரொம்ப ஒன்றும் அவர் வராமல் பண்ணல. லொக்கேஷனில் வந்துட்டு ஏன் பண்ணணும் எதுக்கு அந்த மாதிரி இல்லை. ரொம்ப அவர் நல்லா அவர் ரொம்ப டவுனில் இறங்கி எப்படி அவர் நடிக்கணுமோ அப்படி நடிக்கக்கூடிய ஒருத்தர் தான். இது வந்து எந்த இடத்துல நம்ம இதை வச்சு பார்க்கணும்னா, டப்பிங் வந்து பொதுவாக ஒரு ஹீரோ 2 நாள் 3 நாள் 4 நாள் வந்து பேசுவாங்க, ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி. நாங்கள் கார்த்திக் சார் டப்பிங் வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், அவர் கிடைக்கவே இல்லை, வரல சரியாக. டப்பிங் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் எடுப்போம். விக்ரமன் சாருடைய டேஸ்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும், நானும் கூடவே இருந்து பழகிட்டேன். அப்புறம் நான் நிறைய படங்கள் நான் தான் எடுத்துகிட்டு இருப்பேன், அவர் வந்து பார்த்துட்டு சரி கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவார். கார்த்திக் சார் வந்துட்டார். வந்த பிறகு கார்டன் தேட்டரில் தான் ஒரு டைம் ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்துட்டார். சரி ராஜகுமாரன் தான் எடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு ராஜகுமாரன் தான் எடுப்பாரா இல்லை சார் அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் இருந்து அப்புறம் விக்ரமன் சார்கிட்ட சொல்லிட்டோம். அவரும் வந்துட்டார். 10 மணி போல் டப்பிங் வந்துட்டார். சரி பேசுகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசினா சார். அவர் பேசுகிறார். ராத்திரி 10 மணி ஆகிடுச்சு, அவர் போகலை. பாத்ரூம் போனார், கொஞ்சம் சாப்பாடை கேட்டார், கொடுத்தோம், போகவே இல்லை. மறுபடியும் பேசுகிறாரு. அடுத்த நாள் 10 மணிக்கு வரைக்கும் பேசி அடுத்த ஃபுல் டப்பிங் முடிச்சுட்டு தான் போனார் கார்த்திக். 24 hours கண்டினியூஸாக இறங்கி வேலை பார்த்தாருன்னா அப்படி வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் அவர்.